இயக்கி முடித்து இன்னைக்கு இந்த இசை அந்த ட்ரெய்லர் வெளியீட்டு விழா மூலம் உங்களெல்லாம் சந்தித்ததில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஏகப்படி அவர் எல்லாருமே அருமையாக பேசினாங்க. டைம் இல்லை, இதே மாதிரி பொதுக்கூட்டம் மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் பேசப்பட்டு பொதுக்கூட்டம் அந்த மாதிரி ஆகி போச்சு. இருந்தாலும் லியோன் என்ன அருமையாக பேசினார், ரொம்ப அருமையாக பேசினார். நான் பார்க்கும்போது பார்த்தேன் எல்லாம் பாடுவார், பாட்டு நிறையா பார்த்துட்டு லியோன் என்னன்னா என்ன அப்படின்னு என் மனசில் 20 வருஷம் ஒரு நடிச்சுன்னு சொன்னார். நான் எப்படி 30 இயர்ஸ்க்கு அப்புறம் நடித்தோன்னா அதே மாதிரி மறுபடியும் அவர் நடிக்க வைக்கணுங்கிற ஒரு குறிக்கோள் தான் நான் நடத்திட்டு இருந்தேன். பேசுகிறது அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான இருந்தாங்க. நட்சத்திரம் அருமையாக பேசினாங்க. அவர் சார் வந்து எங்கள் பக்கம் எங்கள் மேலூர் தான். அவர் பையன் கார்த்தி சுப்ராஜ் ரஜினி சார் ஆக்ட் பண்ண பேட்டை படம் டைரக்டர் அவர் பையன் தான் ஆக்ட் பண்ணார். தம்பி சிவா அருமையாக பேசினார். அது படத்தான் மறுமையை ஆனால் உண்மையை எங்கள் அண்ணன் மகன் தான் அவர். அது சவுந்தர் சார், விஜயமுரளி, தியாகிபா குமார் எல்லாம் வந்திருக்காங்க. சியாமா வந்திருக்காப்புல. என்னுடைய படத்தில் உயிர் நண்பனாக வரக்கூடிய தம்பி MS பாஸ்கர், ராதாரவன் வர முடியலைன்னா அதுக்கு உடம்பு சரியில்லை. இருந்தாலும் அவருடைய ஆசீர்வாதத்தோடு அதுக்குரிய அண்ணன் டைரக்டர் ஆர் உதயகுமார் சார் அவர்கள், அது ரஜினி சார் வச்சு எஜமான் பண்ணவர், சமீபத்தில் மறைந்த அன்பு அண்ணன் விஜயகாந்த் வைத்து சின்ன கவுண்டரை பட்டம் பண்ணவர், அவங்க பேசினார். இன்னைக்கு சங்கத்தி நீங்கள் டைரக்டர் கத்திங்க பிரயாணத்துக்கு நேரம் வாழ்த்துக்கள். அந்த மாதிரி பேரரசர் அருமையாக பேசினார். பேரரசர்களும் சாதாரண ஆள் இல்லை. தம்பி விஜய் வச்சொரு படம், திருப்பாசி கூட சிவகாசி, அஜித் குமார் இருக்காரு. நானே சொல்லுவேன், பேரரசர் என்ன சார் நீங்கள் விட்டு எவ்வளோ பெரிய படம்லாம் கொடுத்தீங்க, பெரிய வச்சு கொடுங்க சார் பார்த்தா சொல்லியிருக்கேன். அது மாதிரி அன்புமணி சார், இன்னும் இதில் படம் அண்ணன் தம்பி குமார் அவர்கள் உங்களுடைய மழைப்பை ஏற்று வந்து மேலும் தோண்டி இதை தான் எனக்கு முதல் மேலே சொன்னார். எங்களை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ஷூட்டிங்க்கு அவர்கள் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். தம்பி ராஜேஷ் அவர்களுக்கும் மற்றபடி இங்கே இத்தராக கூடிய பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என் உயிரினும் மேலான என்றென்றும் என் மனதை அமராமல் பல வருஷ காலமாக ரசிகராக இருக்கும் என் உடன் பிறப்புகளான ரசிகர்கள் வளர்ந்தவர்கள். இப்போ இந்த ட்ரெய்லர் முடிச்சு பார்த்தீங்க, சாங் பார்த்தீங்க, சொன்ன மாதிரி 100% சாத்தியமே இல்லை. ஏன்னா 2010 நான் மீட்டிங் போயிட்டு வந்து ஆக்ஷனுங்கிறது மிகப்பெரிய விபத்து. மையநிலையில் உயிர் தப்பினார் அப்படின்னு கேட்டிருக்கோம், பார்த்துருக்கேன், நானே டைலாக் எழுதியிருக்கேன். ஆனால் நானே அதை மாட்டிட்டேன். ஓட்டன் ட்ரெயின் ஸ்பாட் அவுட் அந்த யூனியன் சொன்னார். ஸோ அதுலேருந்து மீறி வந்து நான் இப்படி ஒரு படம் நடிப்பேன்ன்றது அது உலக அதிசயம் தான் நடந்திருக்கு. ஏன்னு கேட்டால் என் ரசிகனுடைய வேண்டுதல், தமிழக மக்களின் வேண்டுதல், பிரார்த்தனை, என் தாய்மார் வச்சுருக்கேன். சார் வரமா எழுந்திரிச்சு ஓட்டலாம் கூட்டமாக எங்கேயும் பாட்டினா என்னை பார்க்கணும்னு 10-15 வருஷம் வெயிட் பண்ணோம். சாமியை பார்த்துட்டு சந்தோஷம் சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம். 2 மணி நேரத்துக்கு தான் நான் சொன்னேன். சொல்ல மாதிரி எந்த ரசிகர் மன்றங்களுக்கும் நான் எதுவுமே செய்யறது இல்லை. ஆனால் எனக்காக உயிரையும் தரக்கூடிய அளவு நடப்பிருக்க டைம் முடிஞ்சு வருச்சு. நினைக்கி அடுத்த ஷோ பண்ணவங்க இது வந்து கமலா தேட்டர், எனக்கு மறக்க முடியாத தேட்டர் கமலா தேட்டர். அண்ணா தென்காசி மாவட்டத்தில் வந்திருக்கோம். தொகுதி தொகுதி திருச்செந்தூர் முருகன் அருளால படம் சூப்பர் போது படம் மாத்துவீங்க திருப்பி நடிக்க வச்சு. ஆனா சொல்ற மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது. கார்த்திக் குமார் இன்னும் நல்ல சப்ஜெக்ட். ஆனா நீங்க சொன்ன மாதிரி கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. இவங்க வந்து சொன்ன கதை வேற. அந்த படத்துல ராமராஜா போடலாம் நினைத்த அண்ணன் மதியரன் ஆனால் அவன் சொல்லும்போது சில மாறுதல் பண்ணான். ஆனால் டைரக்டர் அழகா ஸ்கிரீன் பண்ணி இப்படி ஒரு படம் நம்ம இப்படி நடிக்கிறோமோ போது அன்னைக்கும் பொருந்துற மாதிரி, இன்னைக்கும் பொருந்துற மாதிரி, என்னைக்கும் பொருந்துற மாதிரி, நேற்று இன்று நாளைய டைலர். ஆனா இந்த ட்ரெய்லரும் சாங்கும் பார்க்கும்போது நான் நடிகனாக பார்க்கவில்லை, ஒரு டெக்னீஷியனாக பார்த்தேன். என்ன குறை என்பது எனக்கு தெரியும். அது சிவாகட்டும் அவர்களாகட்டும் அருமையாக எடுத்திருந்தாலும் நான் என் கூட அவருடைய அருமைத்தான் அண்ணன் பாஸ்கர் அவர்களும் ராஜாவும் எனக்கு என்ன மகிழ்ச்சி இருந்தால் என்ன பண்ணுறது. கொரோனாங்கிற காலம் 3-4 வருஷம் வீட்டில் போட்டுச்சு.
ஆக்ஷனுக்கு அப்புறம் 6 வருஷம் என் வீட்டில் இருந்துச்சு. அதனால என்ன மைனஸ் செய்யும். ஆனால் அதெல்லாம் மீறி இந்த படத்தை டாடி கேட்ட மாதிரி மையசா கேட்ட மாதிரி மிகப்பெரிய வெற்றியடை செய்வார்கள் என்ற ரசிகர்கள் விளம்பரமே பார்க்க அது படம் எப்படி பார்த்துருவாங்க. ஆனால் இந்த படத்தினுடைய கதை அந்த ஸ்கிரீன் பிளேன்றது இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒவ்வொரு குடும்பத்தாரும் இதை கடக்காமல் நம்ம வாழ்ந்து போகவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான கதை, அருமையான திரைக்கதை, அருமையான வசனம். இன்னைக்கு நம்மள சொல்லாம கூட நைசா தெரியார் மூசாமி நானே கேட்கல. எனக்கு அனுப்பி கதை வந்துச்சு பார்க்குறீங்கன்னு சார்ந்த விட்டீங்க அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கு. அதில் கிளைமாக்ஸ் உண்மையிலேயே சொல்கிறேன், எனக்கெல்லாம் என்ன தெரியாது. பாருங்க இந்த படம் முடிஞ்சு வரும்போது என்னுடைய தாய்மார்கள் வருத்தப்படுவாங்க, ஃபீல் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு வளர்க்க நல்ல கதை. ஆனால் என்னுடைய ரசிகர்களும் இந்த தமிழக மக்களும் ஆண்களும் ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு அற்புதமான கதை முடியாது. இதை நீங்க ரிலீஸுக்கு அப்புறம் நீங்க சொல்லுங்க, நான் கூட சொல்ல உண்மையா போயிடுச்சு. உண்மை என்ன மனசு ஏன் எனக்கு ரொம்ப டல்னா எனக்கு ராஜா வருவார் நினைச்சிருந்தேன். ஏன்னா எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ராமராஜன் சொல்றாங்கன்னா இந்த 2000 இன்னைக்கு வரைக்கும் 3 படம் தான். ஒன்று சீது வருங்காலை ஒரு 54 5 ஓடிச்சு. 1 போகல, மேலே போகல. ஆனால் இந்த 23 வருஷம் இன்னைக்கு ராமராஜன் சொல்றாங்கன்னா அதுக்கு இளையராஜாவின் பாட்டு தான் இதை வாழ வைக்க. நான் அண்ணன் ஆசிரியர் இருந்தா ராஜா அண்ணன் ஒருக்கா போனேன். இன்னொன்னு உடம்பு இல்லாம அவர் கையை பார்த்தேன். இது உங்க கையில் என்ன, என் வாழ்க்கை, என் வாழ்க்கை. எங்கேயா பார்த்தாலும் இங்க டிவில போடல, அதுல ஒரு டைப் இருக்கு போடல. ஆனால் எனக்கு வர்ற நியூஸ் அரசாங்க பஸ், பிரைவேட் பஸ், லாரி, கண்டெய்னர், அது குட்டி ஏன் அம்மூட்லயும் போடுவது இளையராஜா ராமராஜ சாங்க தான் கேட்கிறோம்னு சொல்லி அழகா சொன்னார். பாடிப்பாடு காமிச்சார். நான் கூப்பிடுறதுக்கு எனக்கு சங்கடம். அண்ணனுடைய பொண்ணு தவிர 2 மாசம் இந்த படத்தில் கல்யாண மாதம் பார்த்து அவர் ஃபீல் பண்ணுவார். நான் ரொம்ப சங்கடப்பட்டு கூப்பிடுறது. ஏன்னா அவர் மகளை இழந்து 2 மாசம் ஆக போகுது. எனக்கு வந்து சங்கடமா போச்சு. அவரை வைத்து பேச நினைச்சேன். அது மாதிரி கேஸ் ரவிக்குமார் பேசும்போது நான் சொன்னேன், நான் பேசுறேன், ரவிக்குமார் இருக்கும்போது நான் பேசணும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னு கேட்டா கேஎஸ் ரவிக்குமார் ராஜாராஜன் அசோசியேட் டைரக்டர், ராம்தாஸ் டைரக்டர், ஈராம்தாஸ் அவர் இறந்துட்டார், அமர் ரைட்டர். அந்த படம் நான் ஹீரோ, கௌதமி ஹீரோயின். ஆனா அசோசியேட் டைரக்டர் கேஎஸ் ரவிக்குமார். அங்க நான் புள்ளி பார்த்தேன். நான் அசிஸ்டண்டா நான் கூட பிடிக்கும் 5-6 படம் மதுரையில நடனா தியேட்டர்ல 385 நாள் படம். பெட்டி மிஞ்சி பிள்ளாட கீப்பு கிடையாது. அப்ப பெட்டியை குடு அரிக்கிறான் போட்டா ஷிப்டிங்ல 500 நாள் ஓடிய படம் கர்நாடகா. விருதுநகர் 147 நாள், தேனி 147 நாள் ஓடி இந்த படம் கிடையாது. தினசரி 3 சனியே இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு படமாக இன்னைக்கும் ஜனங்கள் ஞாபகம் வச்சக்கூடிய அளவுக்கு எனக்கு இசையமைப்பு கொடுத்தவர் அண்ணன் இளையராஜா அவர்கள். இன்னைக்கு கூட அண்ணன் போகும்போது சொன்னாரு, என்னடா நீயும் நானும் சேர்ந்தா ரசிகர்களும் பொதுமக்கள் பாட்டை கேட்பாங்க, நீ பாட்டே இல்லாம படம் நான் கொடுத்துருக்கேன் ஃபீல் பண்ணுவேன். அப்ப என்னன்னா உனக்கு நான் பாட்டு படம் ரெடியா இருக்கேன், சூப்பர் படம் செம்பை மசன் என்ன பாட்டுறான்னு சொல்லி கூட சொன்னார். பாட்டுடைய கதைகள் நான் அழுத்தம் இல்லை. இருந்தாலும் எனக்கு இந்த கதை சொல்லி போனதுக்கு அப்புறம் சரவண சுப்பையா சார் போயிட்டாரு. நல்ல மனுஷன். அதுதான் அந்த ட்ரெயிலர் லாஸ்ட்ல பேசுவார், இஷ்டோ நரி போவார் சாமானியம் சொல்லுவார், நல்லா பேசுவார். ராஜனை சொன்னார், என்னடி பாட்டே எல்லாம் படம் கொடுத்துக்கிட்டு கூட பேசும்போது அதான் சொன்னார், இவ்வளவோ பாட்டுகள் இந்த பாட்டுல கொடுக்க வழி இல்லை, ஜோடி இல்லை. சொன்ன மாதிரி டீசல் பேசுங்க, எல்லாம் நல்லா பண்ணாங்க, நம்ம ஜோடி கொடுத்தாரு. ஒருத்தன் கத்துறா, இனிமே ஜோடியா நடிச்சா தொலைச்சிருந்துட்டானே. அவனுடைய ஃபீலிங் வேற என்ன பண்ண முடியும். ஜோடி இல்லை தவிர நான் இன்டர்வியூல கதை சொல்லி முடிச்ச உடனே கை கொடுத்தேன், பரவாயில்ல சார் ஜோடி இல்லை. எனக்கு ஜோடி யாருன்னா MS பாஸ்கர் ராதாரன். சரி போயிட்டு போ, ஒரு படம் ஜாமத்து போகணும், என்ன போகணும். இப்ப கூட ராஜா 6 பாட்டு 8 பாட்டு சுற்றி கொண்டு வா அப்படின்னு. பட் இளையராஜான்ற ஒரு கேரக்டர் நான் சொல்லி ஆகணும்னு ஆசைப்படுறது உண்டு. ஒரு 5 நிமிஷம். அதாவது தமிழ்நாட்டில் பிறந்து உலகமே புகழக்கூடிய ஒரு இசையமைப்பாளர் என்றால் அது அண்ணன் இசைஞானி இளையராஜா தான். அது நம்மளாம் பெருமைப்பட வேண்டும். அவர் தொட்ட உச்சத்தை, அவர் வாங்கிய புகழை எந்த இசையமைப்பாளரும் பெற முடியாது. இதுவரை கிடையாது, இனிமேல் கிடையாது.
அவர் சாதாரண மனிதன் இல்லை. அப்படி பாடுவாங்க அவங்க. அதைத்தான் பிற்காலத்துல 1000 தாமரை உடனே போட்டிருக்காங்க. ராஜாவுடைய அம்மா ராசையான்னு பேர், அவர் பேரு. அந்த அம்மா என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, ராசையா, என் மகனே ராசையா, இசையா உட்காரியா, வா உன் ராகங்களை பூரா இசையா அப்படின்ற மாதிரி அவர் பேரு ராசையான்னு வச்சிருப்பாங்க. அவர் தம்பி இன்னைக்கு கங்காமரன், ஆனா அவர் பேரு அமர் சிங். என் இளைய மகனே வா, அண்ணன் பக்கத்துல அமர் சிங் கூட பாடு எழுதி கொடுன்னு சொல்லி 2 மகனை உருவாக்குறது தான். இந்த 2 பேரையும் மெட்ராஸ் அனுப்பிச்சோம்னா இவரை பாதுகாக்கிறதுக்கு ஒரு பாஸ் வேணும். அது யாரு? அவங்க அண்ணன் ராஜன் அண்ணன் அமரர் ஆடி பாஸ்கர் தான் 3 பேர் வர்றாங்க மெட்ராஸ். நம்ம கிராமங்கள நம்ம ஊர்ல தெரியும், ஒரு வீட்டுல 2 ஆம்பளை பசங்க 2 பொம்பளை பசங்க இருப்பாங்க. எல்லாரும் வருஷம் பொறுத்த மட்டும் மலேசியா, சிங்கப்பூர், துபாய், சவுதி அரேபியா போயிருக்கலாம். இப்ப இந்த அம்மா இங்க இருக்கிற 3 பிள்ளைகளுக்கு கவலை கிடையாது. வெளிநாட்டுக்கு போனானே, சாப்பிட்டானா, தூங்கினானா, சம்பளமான என்ன பண்ணுவான் அப்படின்னு வருத்தப்படுற மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் 3 ஆம்பளை பசங்களையும் சென்னைக்கு அனுப்பி இந்த தமிழ் திரைப்பட உலகத்துக்கு மிகப்பெரிய ஜாம்பவான இசையமைப்பு ஆகியிருக்கின்றால் அந்த தாய் சின்ன தாய் அல்ல, தெய்வத்தாய். தெய்வத்தாய் பெருமைப்படும் தான் மகனை எப்படி இசையமைப்பு ஆகிடுவாங்க உலகமே பேச முடியாது. டிவியை பார்த்தா அவர் பேர தனியாச்சான் ஓடிட்டு முடியுமா? பெருமை. தமிழ்நாடும் தமிழ் மண்ணும் தமிழ் மக்களும் மன்ற உலகம் எல்லாம் என் ரசிகெல்லாம் சொல்லுவாங்க, அண்ணே ராஜான்னு உங்களுக்கு போனா நீங்க பாடுற மாதிரியே பாடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜானை பண்ணா நீங்க பாடுற மாதிரியே இருக்குங்க. ஒரிஜினலா கேட்க எவ்வளவு பாட்டு அவருக்கு துடி எனக்கு நல்லா. ஏன்னா நம்ம மதுரை மாவட்டம், அவரும் மதுரை மாவட்டம், நானும் மதுரை மாவட்டம். இன்னைக்கு தேனி மாவட்டம் பிடிச்சிக்கலாம். ஆனா கிளம்பும்போது நாங்கள் மெட்ராஸ் வரும்போது மதுரை மாவட்டம், நாங்கள் மேலூர், அவங்க பண்ணவர். அவரு இந்த சாமானிய ஷூட்டிங் 2022 டிசம்பர் 10 முடிச்ச மாதிரில மறுநாள் கிளம்ப 1ஆம் தேதி போன வருஷம் ராஜா நான் இருக்காருன்னு நியூஸ் வருது. மேனேஜர் போன் கேட்கிறேன், அண்ணன் இருக்காங்க. ஆமாப்பா, அண்ணன் பார்க்கணும். அண்ணன் இங்கே பசுமடையே நாங்க இருந்து மாட்டு டெபியூட்டி இல்லைண்ணே வேணாம். என்னன்னு கேட்டேன். வருஷம் பார்த்துறாங்கண்ணா. இல்லை அண்ணன் 5 மணிக்கு மீனாட்சி கொடுக்க போறாரு. சரி விட்டுங்க, அண்ணன் ஆன்மீகம்னா கரெக்டாக இருப்பார். 5 o'clock 5 இருப்பாருன்ட்டு போகல. நான் மெட்ராஸ் பார்த்துட்டேன். அவர் மீனாட்சி ஏன்னா ஒரு ஆன்மீகம், ஒரு தெய்வத்தன்மை. அவர் பாடுறதுல தத்திவா வாய்ஸ், அவர் குரலையும் விரலையும் என்ன வச்சுக்காருன்னு அவருக்கே தெரியல. அப்படி ஒரு மகிமை. மீனாட்சி போகும்போது நான் யோசிச்சேன், அவர் பாருங்க அந்த ஆன்மீகத்துல அந்த அண்ணனுக்கு நாட்டம் இருக்கிறதுனால அந்த மீனாட்சி அம்மன் அந்த அன்னை அண்ணன் அமரர் அதற்குரிய அண்ணன் பஞ்சு அருணாச்சலம் மூலமாக ஒரு படத்திலே அறிமுகப்படுத்தும் போது நம்முடைய தாய் மீனாட்சி அவருக்கு ஆசி வழங்குறாங்க. அன்னை எப்படின்னா, மீனாட்சி வலது தொழில் இருக்கிற பச்சை கிளி, அந்த கிளியை எடுத்து அந்த அன்னை கொடுப்பதுதான் அன்னை கிளி என்று முதல் படம். இன்னைக்கு வரைக்கும் நான் படம் பேசப்படுகிறேன். அதுல பாடுற பாட்டு மகுடி வச்சா பாம்பு வரும், அது எல்லாருக்கும் தெரியும், நம்ம பார்த்துருக்கோம். மகுடி வச்சா பாம்பு வரும். ஆனா அண்ணன் இசைஞானி இளையராஜா 6 மணி வாசிச்சா பாம்பே நடுங்கி போச்சு. இன்னைக்கு வேணா மும்பை இருக்கலாம், அன்னைக்கு பாம்பே நடுங்கி போயிருச்சு. தமிழ்நாட்டில் ஹிந்தி மோகம் ஒழிஞ்சிச்சு. சந்து பந்தெல்லாம் இசைஞானி இளையராஜா பாட்டாக ஒழித்துக் கொண்டே இருக்கு இன்னைக்கு வரைக்கும். அது ஏதோ ஒரு சுகம், ஏதோ ஒரு சுமை. கஷ்டப்படும் போது கேட்போம், சந்தோஷப்படும் கேட்போம். அப்படி அருமையான ஒரு இசையமைப்பாளர் கிடைத்திருக்கிறது. அது எனக்கு ரொம்ப பெருமை. அதனால சொன்ன எங்க ஒரு பாட்டுக்காரன் விஜயகுமார் சாரும் கரகாட்டுக்காரன் அது மாதிரி. ஆனால் எனக்கு ஒரு சாமானியன் வெளிநாட்டு 12 வருஷம் ஆயிடுச்சு. இப்படி இருந்தாலும் நான் ஓப்பனாக சொல்ல போன டைரக்டர் ரொம்ப ஹெவி ஹார்ட் ஒர்க்கர். நான் ஏன் ரவிக்குமார் சொன்னேன்னா, அவர் ரவிக்குமார் சார் ஒர்க் பண்ணும்போது அசோசியேட் டைரக்டராக அவரை வேலை செய்வது நோட் பண்ணி வச்சேன். அப்புறம் பின்னால் ராஜகரன் கேட்கும்போது நீ அவரே டைரக்டர் போடணும், இல்லை உங்கள் பேரை போட்ட பிசினஸ் ஆகணும்னு. அப்போ நீ அசோசியேட் கூப்பிடுங்க அவரை. ரவிக்குமார் வந்துக்கிட்டா நான் டைரக்ஷன் பண்ணி நடிக்கணும்னு பெத்த முடிச்சு பண்ணோம். அதில் 15 days ஒர்க் பண்ணார் ரவிக்குமார் சார். போயிட்டார். இன்னைக்கு அவர் ரஜினி சார் வச்சு, கமல் சார் வச்சு மிகப்பெரிய டைரக்டர் ஆகிட்டார். ஏன்னா அவர் அப்பவே பார்க்க ராஜராஜன். ஆனால் திருப்பி இந்த படத்துக்கு வரும்போது அவர் எனக்கு தந்த மரியாதையை நினைத்து சினிமாவில் நன்றி விசுவாசம் சாகலை, இன்னைக்கு உயிரோடு இருக்கின்றதை நினைக்க வைத்தவர்.
அந்த உழைப்பை அன்றைக்குரிய ராஜேஷ் சங்கம் பார்த்து வெரி குட். ஏதோ நடிச்சுமா டேரக்ட் பண்ணமா போனோமா அப்படி இல்லாம தொடர்ந்து தயாரிப்பா மிச்சருக்கு சரி பாலாவுக்கு சரி சரி எந்த சிரமம் எல்லா பேரையும் இழுத்து போட்டு அருமையாக இன்னைக்கு வரைக்கும் உழைச்சு படம் அது முழு உழைப்பு தான். பேசிக்கிட்டே இருக்காரு. எப்போ போன் அடிச்சாலும் பேசுறாரு. யார்கிட்ட அப்படி கேமராமேன் அருண் சார் சூப்பராக தெரிஞ்ச ஒரு கேமராமேன் அருண் சார், கோபி சார், ஃபைட்டர் மெட்டல் சிவா, அவங்க கேமராமேன் சார், ஃபைட் மாஸ்டர் மெட்டல் சிவா. ஒரே ஒரு ஃபைட் இருக்குதுல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஜோடி இல்லை. நான் டீசல் வருத்தப்பட்டேன். ஒவ்வொரு படம் போனால் போய் நான் அடுத்த படம் கேட்டேன் பிடிச்சி கேட்டேன் ஜோடி வேணுமா, ஜோடி பாட்டு பாட்டு ஜோடி பாட்டு வேணும். எங்கள் அண்ணன் ரெடியாக இருக்கார் ராஜா போடுறதுக்கு. நாங்கள் கோவிலுக்கு தான் ரெடியாக இருக்கு. அதெல்லாம் கேட்டால் கண்டிப்பாக போடுவோம். அதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும், இல்லாமல் இருக்காது. அதனால் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்த படம் கொண்டு வரும்போது பாட்டை கொண்டு வரும், நிறைய சுச்சுவேஷன் கொண்டு வா போடுறேன் இவனுக்காக. அதனால் இப்போ அடுத்த படம் என்பது நிச்சயமாக 6 பாட்டுடன் இவருடைய டைரக்ஷன், 8 பாட்டுடன் இவர் தயாரிப்பு மிகப்பெரிய படமாக அமைவதற்கு அண்ணன் இசைஞானி இளையராஜா அவர்கள் இன்னைக்கும் அது மாதிரி அவர் வெற்றி தயாரிப்பார், நடிகரும் ஆயிட்டாரு. சொன்னானே வெற்றி தயாரிப்பார், வெற்றி நடிகரும் ஆயிட்டாரு. உண்மையிலே சொல்றேன், சாமானியன் அந்த டைட்டிலுக்காகவே நான் ரொம்ப போறேன். ஆகா அந்த டைட்டில் எப்படி நடிச்சாங்க, அதே மாதிரி சாமானியன் டைட்டில் வச்சு எல்லாரும் நல்லா அழகா பேசுனாங்க. அதெல்லாம் இல்லை என்ன சொல்லுவாங்க, சக்தி அக போகும்போது நமக்கு அது இருக்காது. அது எதாச்சும் வாழ்ந்தாச்சு, எதாச்சும் வாழ்ந்தாச்சு. இன்னொரு விஷயம், பாட்டுக்கள் எல்லாம் கேட்டீங்க. எல்லாரும் சொல்றது என்ன, அவருக்கு போட்ட மாதிரி எனக்கு போடும், எனக்கு போட்ட மாதிரி அவருக்கு போடும், அந்த ஹீரோ போட்ட மாதிரி இந்த ஹீரோ போடும். இப்படித்தான் ராஜா கம்ப்ளைண்ட் பண்றாங்க எல்லாரும். ஆனா அப்படி நான் கூட நினைச்சேன், ரஜினி சார் போட்ட பாட்டு மாதிரி எனக்கு போடலையே. ஏன்னா முருட்டுகளில் பொதுவாக என் மனசு தங்கம் ஒரு பாட்டு போதும், ஒரு பாடம் ஒரு சொல் ஒரு பாட்டு போதும், எனக்கு போடலன்னு நினைச்சேன். ஆனா சொர்க்கமே என்றால் படிக்காம ஒரு பாட்டு போகுது. சிங்கப்பூர்ல போய் வேட்டி கட்டி நடிச்ச ஒரே நடிகன் வெளிநாட்டில், சிங்கப்பூர், தாய்லாந்து. வெளிநாட்டில் ஒரு பாட்டுக்கு அது மாட்டு வண்டி கொண்டு வந்து பிளான் பண்ணோம். நம்ம அமர் சொன்னாரு மாட்டு கொண்டு வரணும், வைகுட்டு இப்போ சிங்கப்பூர்ல பாட்டு ஓட்டி விடணும், நாட்டு அளவுட்டான். அதான் பேடிச்சு எல்லாரும் கோலாலம்பூர்ல முன்படம் முடிச்சாலும் கோவூர் வந்து க்ளோஸ் பிடிப்போம், அதே ஏற்றி. ஆனா அமர் என்ன பண்ணதுன்னா இங்கே நடக்கிற சாங்கி அங்கே எடுத்தாரு சிங்கப்பூர். இங்க கிராமத்துல நம்ம கிராமத்துல இருக்கிற கதைய சாங்க அந்த தானா அந்த நான் கோவிப்படுங்க, அது இங்கே நடக்கிற நடைமுறை சாங்கு. ஆனா அதை சிங்கப்பூர் எடுத்தேன். என்னடி அது வெளிநாட்டுல இருந்து நம்மளோட மேட்ச் பண்ணி நம்ம கிராமம் இங்கே இருக்கிறேன். நான் அப்படி அது மாதிரி சாதாரண இடத்து கூட ஊருக்கு வந்து அமரன்னு வர முடியல. அமரன்னு வர்றது அவருக்கு நிறைய ப்ரோக்ராம், இன்னைக்கு நிறைய ஃபங்க்ஷன்னால இந்த சூழ்நிலையும் இப்போ சரியில் போல பேச முடியாது. டைம் ஆகி கொண்டு இருக்கிறது. ஏன்னா அவங்களுக்கு தேட்டருக்கு போகணும். அதே மாதிரி இந்த தேட்டரை நான் என்னைக்கு மறக்க முடியாது. என்னுடைய முதல் படம் நான் கதான நடித்த நம்ம ஊர் நல்ல ஒரு திரைப்படம். முதல் படம் நம்ம ஊர் நல்ல ஊர். இங்க ரிலீஸானாலும் நான் நடித்த ஹீரோவோட படத்தை இந்த கமலத்தில் தான் நூல்ஸை பார்த்தேன். அப்பொழுது உரிமையாளர் இருந்தவர் என்னுடைய தாத்தா, எனக்கு மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மறைந்த அப்புச்சி சிதம்பரம் செட்டியார் அவர்கள். இந்த திரைப்படத்தை திரையிடும் போது அந்த ஹீரோ வந்தா அவர் மாதிரி மதிப்பு மரியாதை சிறப்பு செய்ய வேற எந்த சினிமாவும் உரிமையாக கிடையாது. அப்படி ஒரு அருமையான அற்புதமான மனிதர். அவர் மறைஞ்சு விட்டா நாங்கள் போக முடியாம போச்சு. இருந்தாலும் அவருடைய புதல்வர் வள்ளியப்பன் நாலு பேசினாலும் அவருடைய கணேசோட பையன் அருமைக்குரிய விஷ்ணு கமல் அவர்களுக்கு நான் மிகவும் நன்றியை கொடுக்கிறேன். நீங்க ட்ரெய்லருக்கும் ஈஸ்வரி அனுப்பிச்சிருக்கீங்க. இல்ல இதே தியேட்டர்ல படம் ரிலீஸ் ஆகணும், நான் இங்க வந்து பார்க்கணும். அந்த படம் நிச்சயமா பெரிய படம். ஆனா 100 நாள் சொல்லிக்கலாம், இப்பெல்லாம் கிடையாது. ஒரு சைபர் அடிச்சிருங்க 10 நாள் தான், 10 நாள் மொத்தமா குடிச்சிருவேன். அப்ப 100 நாள் 5 புருண்டு 6 புருண்டு 7 புருண்டு போடுவோம். ஒரு எம்ஆர் மாதிரி ராமநாதம் 100 ஆயிரம் கேட்பாங்க. 10 நாள் 100 நாள் வருங்க. பெரிய வெற்றி படமா இருக்கு நிச்சயமா. பொறுத்த வரைக்கும் சொல்றேன், என்னுடைய மனசுல வர்றது இந்த படத்தை சாமானிய படத்தை சத்தியமா சொல்றேன், என் பெத்த தாயின்னு சொல்றேன். ஆம்பளைங்க அழுகக்கூடிய அளவுக்கு அற்புதமான படத்தை இயக்கி இருக்கிறது. அவர்களும் இந்த படம் தயாரித்தார். மதியம்
ஓடி விட்டுலான்றீங்க சும்மாவது நீ காசை தர மட்டும் சிரிச்சு கொடுங்க. அதான் தேசியர் என்ன அவர் பால பிடிக்கிறது முடிய கிடைக்கும். அவங்க பாட்டர் பாலா ரொம்ப அதாவது இந்த மாதிரி சூழ்நிலையில என்ன வச்சு பண்ண நினைச்ச அந்த மனசுக்க இது யாருக்கு வராது. அவ்வளவு தைரிய மனசு யாருக்கு வரும்? யாருக்கு வரும்? கதை இந்த கதைக்குள்ள போடலாம் அப்படின்னு போட்டு உண்மையே சொல்றேன். இந்த படத்தை நடிச்சது பெருமை. சில குறைகள் நல்லா தெரியும். நான் அதை சரியா சரி பண்ணிக்கிறேன். உண்மையிலேயே மதிஷா ப்ரொடியூசர் அவர்களுக்கும் இதை புறமாக இயக்கிய அன்பு அண்ணன் அது எங்களை பார்த்தா அழகப்பன் சார் மாதிரி இதே கமலத்தட்டு நம்ம ஊரோட ரிலீஸ் ஆன என் குருநாதர் அழகப்பன் சார் அது மாதிரியே இருக்கார் டைரக்டர். என் குருநாதர் டைரக்டர் ராமநாதன் சார். என் குருநாதர் டைரக்டர் பேரரசருடைய குருநாதரும் டைரக்டர் ராமநாதன் சார் தான். நான் பிறந்தது ஒக்கூர் மண்ணு, அவர் பிறந்த நாடரசம் 4 கிலோமீட்டர் வித்தியாசம் அவருக்கு. அது மாதிரி எப்போ சொல்ல தம்பி விஜயமுருகி சவுந்தர் அவரோட பத்திரிகை சங்க தலைவர் சொல்ல வேலை மொழி கோச்சுக்காத மண்ணுக்கு தமிழ் பண்ணும்போது அவங்க மாமனார் தான் பிஆர். அடுத்து மருதாணிக்கு வந்து பாரா சொந்தப்படுத்துக்கு அவர் தான் பிஆர் போட்டு அடுத்து மென்தொலை போட்டு சாக்கி விட்டேன். இதை நம்மளாம் வந்து செய்வோம் இல்லாத இருக்கு. அவ்வளவுதான். சில்லு பாண்டியன் அப்புறம் டப்பி கிங் பயங்கரமான அருமையா வேலை வாங்க பேச வச்சு அவர் அப்படி போட்டாரு. எல்லாருமே சிறப்பாக ஒர்க் பண்ணாங்க. அதனால எந்த விதமான குறையும் இல்லை. படம் நிச்சயமா நன்றாக வந்துக்கிறது. படம் பாருங்க, கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். அதுவும் குறிப்பாக எனக்கு சொல்லவே தேவையில்லை. தாய்மார்கள் படத்தை பார்த்தா மனசால ஃபீல் பண்ணி இதுதான் ராமராஜன், இதுதான் ராமராஜன் படம், இதுதான் சொல்ற அளவுக்கு இருக்கும் என்று உத்தரவாதம். இது விளையாட்டுக்கா சொல்லல. ஆனா எனக்கு பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து நான் 4 சீன் நடிச்சா போய் வந்த மேல வந்து இங்க இன்னைக்கு 45 படம் ஹீரோ 44 நின்றுச்சு. நான் யோசிச்சிருந்தேன், ஏடா 144 போட்ட மாதிரி 44 நகர மாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சிருந்தேன். எப்படி பண்றது 45 அப்படின்னு யோசிச்சேன். சரி, ஒரு படம் வந்துச்சு மாரி 2 தனுஷ் ஆக்ட் பண்ண படம். அதோட அசோசியேட் பிரவீன் கதை சொன்னேன். சொன்ன ஓகேன்ட்டு அப்புறம் மார்ச் மாதம் 2020 மார்ச் மாதம் 24 or 25 அட்வான்ஸ் கொடுத்தோம்னா சரி இந்த படம் பண்ணிடுவான் வித்தியாசமாக இருக்கும். கரெக்டாக 25 அட்வான்ஸ் வாங்க போகிறேன். 20 ஊரோட போட்டேன் கொரோனா. அவ்வளோ அப்படியே தெளிவு. ஆனால் கரெக்டான நேரத்தில் சிம் பண்ணி கதை சொன்னாங்க. திரைப்படம் உண்மையில ராஜனை பாட்டு உண்மையிலே நீங்க பாட்டு கேட்டு பாரு. கேட்கத்தான் ராஜனை பாட்டு சூப்பர்ட்டாங்க. கர்நாடகார படம் இங்கே பார்த்தேன். 3 படத்தில் ப்ரீஷோ போட்டோம். 3 படத்தில் ப்ரீஷ் போதுனா எல்லாரும் பார்க்குறாங்க. கர்நாடகா இன்னொரு பிடிச்சி எல்லாம் டீ சாப்பிட்றாங்க. அப்போ எங்கள் அண்ணன் சுரேஷ்காந்த் கேட்டாப்புல என்ன சார் ஒருத்தருக்கு சிரிக்கலை அப்படின்னா கர்நாடகா நல்லா கேட்டுங்க. இடவேளை வரைக்கும் யாருமே சிரிக்கலை அப்படின்னு என் அண்ணன் போய் கேட்குறாங்க. இங்கே சிரிச்ச தலையை அதனால நீ நான் கிருஷ்ணவனியோ கமலா பார்க்க அப்படின்னு ஃபர்ஸ்டா பின்னி எடுத்து படம் விட்டான். கட்டி உருண்டா மிகப்பெரிய ஜாம்பவான். அது மாதிரி சாமானிய படம் சொல்றவங்களுக்கு கண்டிப்பாக அனைவரும் பார்க்க வேண்டிய படம். நம்ம ஒவ்வொரு நாளும் பட்ட கஷ்டம் அதெல்லாம் சொன்னார் லியோனி சார். எல்லாம் பேசினா கூட அந்த வட்டிக்கு வாங்கினது போலதான் சொன்னாரு. அது மாதிரி நம்ம கடக்கிற சம்பவம் இன்னும் சுதாரிக்கிற ஒரு சம்பவம் அருமையான சம்பவம். சம்மணி அந்த வெற்றி படமாக ஆகக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கும் அவர் கோட்டையிடம் கண்டுபிடி ராஜமன்றிகளுக்கும் கதாசிரியர் கார்த்திகுமார் பாலா சதீஷ் குணா பார்த்தா எங்களுக்கு முன்னாடி மாதிரியே வாங்க ஜெயமணி தம்பி. ஆர்ப்பரிக்கும் மக்கள் கூட்டத்து மத்தியிலே தொலை தூரத்திலிருந்து வருகை கொடுத்திருக்க தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மக்களான ரசிக பெருமக்களை பலத்த கரகோஷ மத்தியிலே இந்த படம் மாபெரும் வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று மக்கள் நாயகருக்கு நீங்கள் மேலே கொண்டு ஒவ்வொரு அழைப்பதாகட்டும். மக்கள் எல்லாருக்கும் பணிவான வேண்டுகோள். அடுத்த காட்சி எங்களுக்கு நேரம் நெருங்கி விட்டதால் தயவு செய்து எல்லாரும் கொஞ்சம் சீக்கிரம் அவர்கள் பைக்கு கார் எல்லோருக்கும் வேலையில யாரும் தயவுசெய்து ஏற வேணாம். வேலையில யாரும் சகோதரர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம். யாரும் வேலையில தயவுசெய்து